ஒரு திரைப்பட பாடல கேட்கும்போது, பெரும்பாலும் நம்மளுடைய கவனத்துக்கு வர்றது, அந்த பாடலுக்கு இசையமைச்ச இசையமைப்பாளர். அதையும் தாண்டி அந்த பாடலுக்கு பாடல் வரிகள் எழுதின பாடலாசிரியர். ஆனா, இது எல்லாம் இல்லாம, அந்த பாடல் உருவாகுறதுக்கும், நம்ம திரைப்படங்கள்ல கேட்கக்கூடிய பல ஒலிகள் உருவாகுறதுக்கு பின்னாடியும் பல தொழில்நுட்ப கலைஞர்கள் இருக்காங்க. அப்படிப்பட்ட ஆளுமைகள காட்சிப்படுத்தக்கூடிய நிகழ்ச்சி தான் இது. மக்கள் வணக்கம். இது திரைக்கு பின்னால். இன்றைய திரைக்கு பின்னால் நிகழ்ச்சிக்காக திரைப்பட பொறியாளர் திரு கிருபாகரன் அவர்களை தான் சந்திக்க வந்திருக்கோம். வாங்க அவரை சந்திச்சு அவருடைய அனுபவங்கள் குறித்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் கிருபாகரன், எப்படி இருக்கீங்க? வணக்கம், நல்லா இருக்கு. நீங்க எப்படி இருக்கீங்க? நான் சூப்பரா இருக்கேன். ஸோ சவுண்ட் இன்ஜினியரிங் அப்படிங்கிறத நாங்கள் பொறுமையாக கேள்விப்படுறோம். அதாவது ஒரு படம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா அதில் நாங்கள் வந்து டைரக்டர், ஆக்டர் அதை பற்றி கேள்விப்படுவோம். அதை தாண்டி மியூசிக் அப்படின்னா அதோட இசையமைப்பாளர், பாடலாசிரியர் இவங்களை பற்றி தான் எங்களுக்கு தெரியும். ஆனால் அதையும் தாண்டி சவுண்ட் இன்ஜினியரிங்னே ஒரு ப்ரொஃபஷன் இருக்குது, அதுக்குள்ளே இவ்வளோ விஷயம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. அது குறித்து விரிவாக சொல்லுங்கள். இப்போ எப்படி சொல்லலாம்னா, ஒரு சிம்பிள் கான்செப்டில் போய்க்கலாம். இப்போ நீங்கள் ஒரு வீடு கட்டுறதுக்கு நீங்கள் போய் ஒரு இன்ஜினியர் தான் ஃபஸ்ட்டு மீட் பண்ணுவீங்க. அந்த இன்ஜினியர் கூட ஒரு டீம் இருக்காங்க. அது இன்ஜினியருக்கு முன்னாடி ஒரு வேலை பார்க்குறாங்க, ஆர்கிடெக்ட்னு வச்சுப்போம். இப்போ அந்த டிசைன் கொடுக்குறது ஆர்கிடெக்ட்னா அவர் மியூசிக் டேரக்டர் எடுத்து வச்சுப்போம். கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது இன்ஜினியர், ஒரு டேரக்டராக வைப்போம். ஆர்கிடெக்டோட கூட சேர்ந்து சில வேலைகள் இருக்குது, நமக்கு தெரியுமா? லைக் மெஷர்மெண்ட்ஸில் இருக்கட்டும். இப்போ ஆர்கிடெக்ட் ஒரு ஸ்கெட்ச் பண்ணிடுறாங்க, ஆனால் அது ப்ராப்பர் ஸ்கெட்சாக இருக்கிறதான்றத ஒருத்தர் ஃபைனலைஸ் பண்ணுறாங்களே, அந்த ஆர்கிடெக்ட் டீம்லேயே ஒருத்தர் ஃபைனலைஸ் பண்ணுவாங்கல்ல, அந்த போர்ஷனில் தான் நாங்கள் வருவோம். இப்போ மியூசிக் டைரக்டர் எடுத்துக்கிட்டால் நிறைய மியூசிக் டைரக்டர்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஏன்னா அவங்க ஏன் வெளியே தெரியப்படுறாங்கன்னா, அவங்களோட டியூன், அவங்களோட தனித்தன்மை, அவங்களோட இசைனால வெளியே தெரியுறாங்க. ஆனால் அந்த இசை எவ்வளோ அழகாக வெளியில் வருது, அதோட ப்ராசஸ், அது எப்படின்னா ஒரு ஒரு பர்த் ப்ராசஸ் தான். எடுத்தோடனே ஒரு குழந்தை முழுசாக உருவாகி வந்துடாது இல்லையா? அது ஒரு 9 மாதம் ப்ராசஸ் இருக்குல்ல. அந்த மாதிரி ஒரு பாடல் பிறக்கிறதுக்கு அந்த இசை மியூசிக் டைரக்டர் அந்த இசையை பண்ணுறதுக்கு நாங்கள்லாம் உதவுறோம். லைக் ஹெல்ப் பண்ணுறோன்ற சென்ஸ். இப்போ ஒரு கம்போசர் ஒரு டியூனை கம்போஸ் பண்ணிட்டாங்க, அதை நாங்கள் இப்போ எப்படி ஸ்டார்ட் பண்ணுறோம், எப்படி முடிக்கிறோன்றது எங்களோட வேலை. இப்போ ஒரு மியூசிக் எக்ஸாம்பிள், நீங்களே ஒரு மியூசிக் டேரக்டர் வச்சுக்கலாம். உங்களுக்கு மைண்டில் ஒரு டியூன் ஓடுது, நீங்கள் கீபோர்டில் வாசி அந்த டியூனை கொடுத்துட்றீங்க. இப்போ அந்த டியூனை வச்சு ஒரு பாட்டுக்கு என்னெல்லாம் பண்ணணும் அதை நீங்கள் டிசைட் பண்ணுவீங்க. ஆனால் அந்த வேலையை நாங்கள் பார்க்குறோம். அதுதான் சவுண்ட் இன்ஜினியரோட வேலை. இன்னும் ப்ரிசைஸாக சொல்லணும்னா, நீங்கள் டியூன் வச்சுருக்கீங்க, இப்போ அந்த ஆர்டிஸ்ட்டை ரெக்கார்ட் பண்ணணும், என்னென்ன இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை உள்ள ரெக்கார்ட் பண்ணணும், அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எப்படி கேட்கணும், அதை எப்படி அரேஞ்ச் பண்ணி அடுத்தடுத்த ப்ராசஸ். இப்போ எக்ஸாம்பிள், ஸ்டீரியோன்ற ஒரு மாஸ்டரிங் ப்ராசஸ் இருக்குது. மாஸ்டரிங்கில் ஸ்டீரியோ ப்ராசஸ். நீங்கள் ஹெட்ஃபோன்ஸில் கேட்குறீங்க, ஸ்பீக்கர் டிவி ஸ்பீக்கரில் பார்க்குறீங்க, இது ஸ்டீரியோ. நீங்கள் தியேட்டரில் போய் பார்க்குறது டால்பி அட்மாஸ். ஸோ ஸ்டீரியோ, அதாவது மியூசிக்லேருந்து ஆரம்பித்து ப்ரொடக்ஷன் பண்ணி ஸ்டீரியோ மிக்ஸ்க்கு வந்து டால்பி அட்மாஸ் கொடுக்குற வேலைகளெல்லாம் நாங்கள் பார்ப்போம். ஓகே. ஸோ வி ஆர் லைக் பிஹைண்ட் த ஸ்க்ரீன்ஸ். ஓகே, இதில் இவ்வளோ விஷயங்கள் இருக்கு ஒன்னொன்னா. ஓகே, நீங்கள் சொன்னீங்க பிஹைண்ட் த ஸ்க்ரீன் அப்படின்னு சொல்லிட்டு. சினிமா அப்படின்னு வரும்போது பெரும்பாலும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு சில ரோல்ஸ் தான் எங்கள் கண்களுக்கு தெரியும். எல்லாருமே ஒரு கெரியராக சினிமாவை எடுக்கும்போது அந்த ரோல்ஸை தான் சூஸ் பண்ணுவாங்க. நான் ஒரு டேரக்டர் ஆகணும், ஆக்டர் ஆகணும், மியூசிக் டைரக்டர் ஆகணும், இந்த மாதிரி விஷயங்கள் இருந்தாலும் மியூசிக்குள்ளேயே இந்த சவுண்ட் இன்ஜினியரிங்குள்ளே போகணும் அப்படின்னு உங்களுக்கு ஏன் தோணுச்சு? இதுக்குள்ளே போகணும்னு தாண்டி என்னோட ஆசை என்னவா இருந்திருக்கு உங்களுக்கு தெரியும். நானும் ஒரு மியூசிக் டைரக்டராக வரணுன்ற ஆசையோடு தான் வந்தேன். பட் அதோட ஈர்ப்புன்னு ஒன்று இருக்குல்ல, ஒரு ப்ரொஃபஷன், அந்த ப்ரொஃபஷனுக்குள்ள இருக்க டீட்டெயில்ஸ் தெரியும் போது அதோட ஈர்ப்புன்னு இருக்குது. இப்போ ஒரு போலீஸாக இருக்கட்டும், ஒரு போலீஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா, நம்ம சின்ன வயசுலேருந்து பார்த்தா போலீஸ் தான் ஒரு ஆள் தெரியும். பட் அவங்களோட பெரிய பெரிய ஆட்கள் இருக்காங்க, அதுலேயே கான்ஸ்டபிள்ஸ் இருக்காங்க, உள்ள டிஃப்ரெண்ட் துறைகள் இருக்குது, இதுலேயே இன்வெஸ்டிகேஷன் டீம் இருக்குது, நார்காட்டிக்ஸ் இருக்காங்க. அந்த மாதிரி மியூசிக் இதுக்குள்ளேயே ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டர்ஸ் இருக்குது. இன்னும் டீட்டெயிலாக நான் சொல்கிறேன். ஒரு மியூசிக் டைரக்டர்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து இன்ஸ்ட்ருமெண்ட்டை வச்சு ப்ளே பண்ணுவார். பட் நாங்கள் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில் வர மாட்டோம். வி ஹேண்டில் எக்யூப்மெண்ட்ஸ். இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்ன்றது வேறு, எக்யூப்மெண்ட்ஸ்ன்றது வேறு. இப்போது இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா கிட்டார், கீபோர்ட் இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். கம்ப்ரெசர் தெரியுமா உங்களுக்கு? கம்ப்ரெசர்னால் ஏசியில் கேள்வி பண்ணியிருப்பீங்க, ஃப்ரிட்ஜில் கேள்விப்பட்டிருக்கீங்க. பட் மியூசிக்கில் வி யூஸ் கம்ப்ரெசர்ஸ், வி யூஸ் லிமிட்டர் யூஸ் பண்ணுவோம். கம்ப்ரெசர், லிமிட்டர், 3 மேஜர். அது ஈக்குவலைசர்ன்ற போது நம்ம என்ன, உங்களுக்கு மைண்டில் என்ன வருது? ஈக்குவலைசர் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னால் உங்களுக்கு அது புரியல. எங்களுக்குமே அது இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு உள்ளே வர்றப்போ. மிக்சர்ஸ் இருக்குது, ஸ்பீக்கர்ஸ் இருக்குது. இப்போது ஒரு சவுண்ட் இன்ஜினியரால் ஒரு டீமை வச்சு ஒரு புது ஸ்பீக்கரே உருவாக்க முடியும். ஸோ அவங்க தான் உருவாக்குறாங்க. இந்த ஃபீல்டில் சவுண்ட் ரிலேட்டடாக, சவுண்ட் அப்படின்ற ஒரு வார்த்தைக்குள்ளே இவ்வளோ விஷயங்கள் அடங்கியிருக்கு. ஃப்ரீக்வன்சி, கிரியேஷன்ஸ், மாலிக்யூல்ஸ், நம்மளோட காற்று சம்மந்தப்பட்டிருக்கு, நம்மளோட ஒலி சம்மந்தப்பட்டிருக்கு, லைட் சம்மந்தப்பட்டிருக்கு, இடம் சம்மந்தப்பட்டிருக்கு, வால் சம்மந்தப்படுது. இப்போ இந்த ரூம்லேயே பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த வீட்டுக்குள்ளே நம்ம உட்காந்து பேசல, ஒரு ஸ்டுடியோக்குள்ளே உட்காந்துருக்கோம். இப்போ இந்த ஸ்டுடியோன்னு பார்த்தீங்கன்னா இதில் இத்தனை பேனல்ஸ் இருக்குது. இதை ஒரு சவுண்ட் இன்ஜினியர் டிசைன் பண்ண முடியும். இப்போ எக்ஸாம்பிள், ஒரு சவுண்ட் இன்ஜினியரால்
அவர் என்னென்னலாம் பண்ணலான்ற வேரியஸ் நான் அவங்களோட வேலை வாய்ப்புகள் மாதிரி நான் சொல்கிறேன். ஒரு சவுண்ட் இன்ஜினியரால் ஒரு அக்வஸ்டிக் ரூம் இந்த மாதிரி ஸ்டுடியோ கன்ஸ்ட்ரக்ஷனை ஃபோக்கஸ் பண்ணி அக்வஸ்டிக்ஸ்குள்ளே போகலாம். ஒரு சவுண்ட் இன்ஜினியருக்கு 2 டைப் இருக்குது. லைவ் சவுண்ட் இன்ஜினியர், ரெக்கார்டிங் சவுண்ட் இன்ஜினியர். நான் ரெக்கார்டிங் ஃபீல்டுக்குள்ளே இருக்கிறேன். ஸோ என்னோட இன்சைட் த ரூம் நான் ரெக்கார்ட் பண்ணி மிக்ஸ் பண்ணி இன்சைட் த ரூம்குள்ளே நான் ஒர்க் பண்ணுறேன். இதே வேலையை லைவில் பார்க்குறீங்க. இப்போ ஒரு ஆடியோ லான்ச், இப்போ ஏதாவது முக்கியமான படத்தோட ஆடியோ லான்ச் பார்த்தீங்கன்னா அதோட ஆடியோ ஃபுல்லாக இதே மிக்ஸ் ப்ராசஸை லைவாக பண்ணுவாங்க. ஆன் த ஃப்ளோர் லைவாக பண்ணுறது லைவ் மிக்ஸ். ஒரு எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ணி நாங்கள் பண்ணுறது இன்சைட் மிக்ஸ். இந்த 2 டைப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. இதுலேயே சவுண்ட் இன்ஜினியர்ஸ் டீச்சர்ஸாக இருக்காங்க, சவுண்ட் பற்றின டீச்சர்ஸ் இருக்காங்க. இப்போ இந்த ஃபீல்டுக்கு வரணும்னு யாருக்காவது எனக்கு சொல்லித்தரணும் இல்லையா? நான் ஒரு டீச்சர் நான் சவுண்ட் இன்ஜினியரிங் முடிச்சு மூவிஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடி நான் ஃபியூ இயர்ஸ் ஒர்க் பண்ணேன். ஒரு டீச்சராக தான் ஒர்க் பண்ணேன். ஏன்னா என் பேரண்ட்ஸும் டீச்சர்ஸ். ஸோ அந்த ஃபீல்ட் நம்மளை வந்து எது ஈர்க்குதோ அதுக்குள்ளே நம்ம ட்ரை பண்ணி ஒரு இடத்துல செட்டில் டவுன் ஆகும்ல. லைஃப்பில் வந்து நம்ம ட்ரீம் ஒன்று இருக்கும். எல்லாராலையும் ட்ரீம் அச்சீவ் பண்ண முடியலன்னா கூட ஒரு இடத்துல வந்து செட்டில் டவுன் ஆகிறது ஒரு பெரிய ட்ரீம். ஸோ அந்த ஒரு ஃப்ளோவில் வந்து நாங்கள் அச்சீவ் பண்ண இடம் தான் நான் அச்சீவ் பண்ணியிருக்க இடம் இன்சைட் த ரூம் சவுண்ட் இன்ஜினியர். நான் மியூசிக்கும் ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்கிறேன், பட் இன் அ டிஃப்ரெண்ட் ஸ்கேல். எக்ஸாம்பிள் நான் பண்ணிட்டு இருக்கிறது அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் பண்ணுறேன், பட் ஃபிலிம் ப்ரொடியூசர்ஸுமே ஆட்ஸ் பண்ணுறாங்க. எப்படின்னா அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தான் நம்மளை கொண்டு போகிறது. அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கடல் அமைச்சு கொடுக்குறது. ஸோ நம்ம கையில் ஒன்றும் கிடையாது. நம்ம வந்து நம்மளோட 100% இன்புட்ஸை போட்டுகிட்டே வரோம். காம்படிஷன் ஜாஸ்தி இருக்குது. ஸோ எந்த இடத்துல எனக்கான மீடியம் வரைக்கும் எனக்கான ஸ்பேஸ் இருக்குதோ அதை நாங்கள் வந்து என்னை ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நீங்கள் மேபி ஒரு ஆக்டராக ட்ரை பண்ணியிருக்கலாம், ஒரு பெரிய ஒரு எழுத்தாளராக ட்ரை பண்ணிக்கலாம், இல்லை ஒரு நல்ல மேடை பேச்சாளராக ட்ரை பண்ணியிருக்கலாம். பட் நீங்கள் வந்து ஒரு உங்களோட பேஷனை பிளெண்ட் பண்ணி இப்போ சேனலோட நீங்கள் ஒரு பிளெண்டில் வந்துருக்கீங்களே, இதுவுமே ஒரு சக்ஸஸ். ஸோ உங்களுக்கு இது சக்ஸஸ்ன்றனால இந்த ஃபீல்டில் ஒரு ஆங்கராக நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்க. ஸோ நான் உள்ள மியூசிக் டைரக்டராக பிளான் பண்ணி வந்தேன். பட் என்னோட ஸ்கோப்பும் என்னோட கை வேலை என்னோட மைண்ட் செட் வந்து இதில் அதிகமாக இன்வால்வ் ஆகி நான் இதில் 100% கொடுக்குறேன்றப்போ நான் சவுண்ட் இன்ஜினியராக உள்ள வந்திருக்கேன். ஸோ உள்ள வந்து உங்களுடைய பட வாய்ப்புகள் எப்படி அமைஞ்சது? என்னென்ன படங்கள் நீங்க ஒர்க் பண்ணியிருக்கீங்க? நான் இதுக்குள்ளே வந்தது வந்து எப்படி சொல்லலாம்னா, நம்மளோட எல்லா மனுஷனுக்குள்ளேயும் ஒரு ஒரு குழந்தை இருப்பான், கிரேசினஸ் ஒன்று இருக்கும் இல்லையா? ஸோ சின்ன வயசுலேருந்தே என்னோட கிரேசினஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். ஏதோ பாத்திரங்கள் எடுத்து போட்டு தட்டினா சத்தம் அதை வச்சு நான் வாசிச்சுட்டு இருந்தேன். என் வீட்டில் ஃபோட்டோஸ் எல்லாமே பார்த்தா சட்டி பானையாக இருக்கும், ஃபுல்லாக தட்டிட்டு இருந்தது. அதில் என்னை வீட்டில் வந்து மோட்டிவேட், முக்கியமாக பேரண்ட்ஸை நான் ரொம்ப தேங்க் பண்ணேன் இந்த நேரத்தில். ஏன்னா அவங்க டீச்சர்ஸாக இருந்து படிப்பை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணாமல் நம்மளோட பேஷனை ஃபோக்கஸ் பண்ண விட்டாங்க. ஸோ எங்களோட அம்மா அதில் ரொம்ப பெரிய ரோல் ப்ளே பண்ணியிருக்காங்க. சின்ன வயசுலேயே ட்ரம்ஸ் வாங்கி கொடுத்து ட்ரம்ஸ் கிளாஸ் சேர்த்து விட்டு அவன் மைண்டில் ஏதோ ஒன்று இருக்குது, நம்மளோட மைண்டை பேரண்ட்ஸ் தானே புரிஞ்சிக்க முடியும். ஸோ அதில் வந்து நான் மியூசிக் பண்ண ஆரம்பித்தேன், வாசிக்க ஆரம்பித்தேன். என்னோட இன்னும் பெரிய ஸ்பேஸ் எனக்கு கிடச்சது எங்கன்னு பார்த்தீங்கன்னா, நான் கிறிஸ்டின், நான் சர்ச்சுக்கு போகிறேன். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா வர்ஷிப் இருக்கும், அங்கே இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ப்ளே பண்ணுவாங்க. நம்ம கண்ணில் பார்த்தே சில விஷயங்கள் அட்ராக்ட் ஆகி தான் நம்ம இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்குள்ளே போய் வாசிக்க ஆரம்பிச்சது. ஸோ சர்ச்சில் மியூசிஷியனாக இருந்தேன். காலேஜ்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம ஒரு கெரியரை ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்றப்போ காலேஜுக்கு முன்னாடியே இந்த மியூசிக்கில் போகணுன்னு ஒரு ஆசை இருந்துச்சு. பட் பேரண்ட்ஸோட ப்ராப்பர் கைடன்ஸில் ஒரு டிகிரி படிச்சுக்கோப்பா, நீ ஒரு டிகிரி முடிச்சுட்டு நீ அடுத்து போங்க அப்படின்வாங்க. ஸோ நம்ம அதுக்கேற்ற மாதிரி நான் ஒரு கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ் படிச்சுட்டு பிசிஏ முடிச்சுட்டு ஒரு ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணிவிட்டு, ஓகே நம்ம பேரண்ட்ஸ் சொன்னதை கேட்டுட்டோம், ஆனால் நம்ம பேஷனை ஃபாலோ பண்ணோன்னா நம்மளுக்கு ஒரு பேக்லாக் இருக்கும்ல, ஏதோ நம்ம மிஸ் பண்ணுறோம் அப்படின்னு ஒன்று இருக்கும் இல்லையா? ஸோ அதை ரிசர்ச் பண்ணி நான் தேட போய் நான் எண்ட் ஆனது எங்கன்னா சவுண்ட் டெக் மீடியா, மிஸ்டர் மனோஜ்குமார் அவர் தான் என்னோட குரு. அவர்கிட்ட தான் நான் சவுண்ட் இன்ஜினியரிங் ஃபுல்லாக கற்றுக்கிட்டேன். அவங்க ரிலேட்டடாக நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னோட ப்ரொஃபஸர்ஸ் வந்து எட்கர் சாலமன், ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் சவுண்ட் இன்ஜினியர் இன் சிட்டி. அவரை நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அக்வஸ்டிக் ஃபீல்ட்ஸில் இருக்காங்க. எட்டி ஸ்டுடியோஸ்னு சொல்லி அவங்க அக்வஸ்டிக்ஸ் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. லைக் நான் பார்த்து வியந்த ஆட்களில் மனோஜ் சார் ஒன்று, எட்டி சார் ஒன்று. அண்ட் நான் ரொம்ப க்ரேஸியாக என்ஜாய் பண்ணி நான் மியூசிக் கற்றுக்கிட்டது, எலக்ட்ரானிக் மியூசிக் நான் 2019 கற்றுக்கிட்டேன். இப்போ நீங்கள் கேட்குறது எல்லாமே எலக்ட்ரானிக் மியூசிக் தான். அது தனியாக ஒரு கோர்ஸாகவே நான் கற்றுக்கிட்டேன். அதுக்கு வந்து ராகவ் வாக் அப்படின்னு சொல்லிட்டு ஹீஸ் நோன் ஆஸ் குட் பாய் மியூசிக் இன் எனி சோஷியல் மீடியா. ஸோ இவர் நார்த் சைட்லேருந்து வந்திருக்காரு. இவங்கெல்லாம் சென்னை பீப்புள், கேரளா, மல்டிபிள் ஸ்டேட்லேருந்து ஒரு இன்ஸ்டியூட்டில் எல்லா டீச்சர்ஸும் இருந்தாங்க. ஸோ எனக்கு அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. மனோஜ் சார் யாருன்னா ரஹ்மான் சாரோட சவுண்ட் இன்ஜினியர். ஸோ அவர்கிட்ட எனக்கு கற்றுக்கிறதுல ஒரு பெரிய ஒரு பாக்கியமாக இருந்துச்சு. ஸோ நான் அவர்கிட்ட கற்றுக்கிட்டேன். ஸோ உள்ளே நம்ம போயிட்டோம், நம்ம இன்ஸ்டியூட்குள்ளே போயிட்டோம், ஒரு நாலேஜ் இல்லாமல் தான் போகிறோம். சின்ன பசங்களாக ஹேண்டில் பண்ணாமல் ப்ரொஃபஷனல் மென்னாக ட்ரீட் பண்ணுறதே ஒரு பெரிய விஷயம். ஸோ அவங்கக்கிட்ட வந்து நிறைய லேர்னிங் இருந்துச்சு. அந்த ஒரு 1 இயர் ப்ராசஸில் பார்த்தீங்கன்னா அவர் நிறைய விஷயங்கள், அதாவது ஃப்ரம் ஸ்க்ராட்ச்லேருந்து டில் மாஸ்டரிங்ன்றது ஒரு ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட், ஒரு டிகிரி மாதிரி. ஏபிசிலேருந்து டிகிரி வரைக்கும் அவங்க மொத்தமாக நம்மளை வந்து ஒரு கோர்ஸில் சொல்லித்தராங்க. ஒரு 1 இயர் ப்ராசஸ் அது. அதில் ஏகப்பட்டது இருக்குது. லைக்
நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பேசிக் ரெக்கார்டிங் ஆரம்பிச்சு அதை நான் சொன்னேன் இல்லையா, இது எல்லாமே உள்ள டால்பி அஸ்மா. இப்போ நீங்கள் ஒரு வீடியோ எடுத்தீங்கன்னா சவுண்ட் எஃபெக்ட்ஸ் பண்ணுறதுலேருந்து எல்லாமே நாங்கள் கற்றுக்கிட்டோம். ஸோ அங்கே கற்றுக்கும் பொழுது அந்த ஸ்டுடியோக்கு எதர்ச்சியாக வந்த ஒரு ஸ்டூடெண்ட் தான் வந்து யாருன்னா சி சத்யா சாரோட ஒரு டாட்டர். அவங்க அங்கே படிக்க வந்தாங்க, என்னோட ஜூனியராக அவங்க உள்ளே வந்தாங்க. நமக்கு தெரியாதுல, நம்ம எல்லாம் இப்போ சின்ன பசங்க எல்லாம் ஃப்ரெண்ட்ஸாக தானே பழகும். ஸோ ஃப்ரெண்ட்ஸாக பழகி நம்மளோட ஒர்க் நம்ம ஸ்டுடியோக்குள்ளே பண்ணுற ஒர்க்கை பார்த்து பை வேர்டு இங்கே மாதிரி ஒரு அண்ணன் இருக்காரு, அவர் நல்லா மியூசிக் பண்ணுறாரு, ஏதோ ஒன்று அவர் பண்ணுறாரு, அவங்களுக்கு அது பிடிச்சி அது சாருக்கு அதில் போய் சி சத்யா சாருக்கு அதில் போயிட்டு இந்த மாதிரி யாருக்கும் ஆப்பர்ச்சுனிட்டி நான் கிடைச்சேன். எல்லாரும் தேடி அலையிற காலத்தில் போய் ஆப்பர்ச்சுனிட்டி தேடி அலையிற காலத்தில் என்னை கூப்பிட்டு நீ வாப்பா தம்பின்னு கொடுத்து லைக் நீ யார் என்னெல்லாம் விசாரிக்கல, ஒரு ஹார்ட் டிஸ்க் கொடுத்தாரு, அதில் ஒரு ஃபைல் இருக்குது, இது ஒர்க் பண்ணுங்கன்னு. நம்மளோட அவங்க என்ன நினச்சாங்கன்னா நம்ம அந்த ப்ராசஸில் லாங் டைம் எடுத்துகிட்டு போகணும். நம்ம ஒரே நாளில் நமக்கு தெரிஞ்சதெல்லாம் வச்சு ஒர்க் பண்ணிட்டோம். ஒர்க் பண்ணி கொடுத்தோன்னே அவர் போட்டு பார்த்தா அவருக்கு பிடிச்சிருந்துச்சு. பட் அதில் நம்ம ஒரு கற்றுக்குட்டி லேர்னராக தானே உள்ளே போகிறோம். நல்லா இல்லப்பா அப்படின்னு சொல்லாமல் அதை உட்காந்து எனக்கு கரெக்ஷன்ஸ்லாம் பண்ணி அதுக்கப்புறம் நான் அவர்கிட்ட இன்டர்ன்ஷிப்பில் உள்ள ஜாயின் பண்ணி எப்படின்னா அது ரொம்ப பெரிய அழகான ப்ராசஸ். அது நான் உள்ளே போயிட்டேன், அவங்க பொண்ணு மூலிமா எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சி பை வேர்ட் நான் உள்ளே போயிட்டேன். நான் உள்ளே போயிருக்கிறதே ஒரு பாக்கியன்றதை மறந்து என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவரை கூட்ட போயிட்டேன். வாங்கினாலும் போகலாம். அது எல்லாருக்கும் எப்படி இருந்துச்சுன்னா உனக்கே ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சி இல்லை அவர் ஒத்துப்பாரு வாங்க போகலான்னு. நாங்கள் உள்ளே போனோம். சார் வந்து எதுவுமே லைக் அவர் வந்து பெரிய மியூசிக் டைரக்டர், நிறைய படங்கள் பண்ணியிருக்காரு. இப்போ சரவணன் மீனாட்சியோட நீங்கள் கேட்குற அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் அவர் பண்ணது அந்த காலத்தில் எப்பிக். அவரோட படங்கள் எல்லாமே ரொம்ப எப்பிக்கான ஃபிலிம்ஸ். ரொம்ப அவர் சூஸ் பண்ணுற ஜானர்ஸ், அவர் பண்ணுற இசையெல்லாம் ஒரு டிஃப்ரெண்ட் ஜானரில் இருக்கும். அது வந்து அவருமே இளையராஜா சார் அவங்க மூலயமா வந்த ஒரு ஆட்கள், பெரிய ஆட்கள். அவங்களாம் நம்ம சின்ன பசங்களோ இல்லை பேக்ரவுண்ட் பற்றி எதுவுமே விசாரிக்காமல் உள்ளே கூப்பிட்டு உட்கார வச்சு சொல்லியும் கொடுத்து எங்களோட பார்த்து ஆச்சரியப்பட்டு, எங்களோட சின்ன சின்ன ஒர்க்ஸ் பார்த்து ஆச்சரியப்பட்டு எங்களை கொண்டு போய் என்னை ஃபஸ்ட்டு கால் வச்ச படம்னு பார்த்தீங்கன்னா ஒத்த செருப்பு. அது வந்து நான் கடவுள் தான் நன்றி சொல்லுவேன். ஏன்னா இட்ஸ் அ நேஷ்னல் அவார்ட் ஃபிலிம். அது நேஷ்னல் அவார்டு வாங்கணும்னு எனக்கு தெரியாது. அதில் பெரிய ஆர்டிஸ்ட் நடிச்சிருக்காங்கன்றது அந்த எக்ஸ்போஜர் நமக்கு கிடையாது. பட் அந்த ஃபிலிமில் பேக்ரவுண்ட் ஸ்கோர் சவுண்ட் இன்ஜினியராக என்னை உள்ளே உட்கார வச்சு என்னோடய ஃபஸ்ட் ஃபிலிம் அவர் யோசிச்சிருக்கலாம், எவ்வளோ பெரிய பெரிய ஆட்களை வச்சு அவர் ஒர்க் பண்ணியிருக்கலாம். பட் என்னை வச்சு அந்த படத்தில் ஒர்க் பண்ண வச்சு எனக்கு ஐடென்டிட்டி கொடுத்து அது மூலயமா நான் பல படங்கள் ஒர்க் பண்ணி அவர் கூட நான் ஒரு 2 இயர்ஸ் ட்ராவல் பண்ணேன். ஸோ அது மூலயமா நான் பண்ண படங்கள் தான் பார்த்தீங்கன்னா அரண்மனை, அலேக்கா, அப்புறம் ராங்கிலாம் த்ரிஷா மேமோட ஃபிலிம். அது நான் ஷூட்டிங் ஸ்பாட்லாம் போய் பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டிருக்கேன். ஏன்னா ஒரு சின்ன ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம எங்கெங்கெல்லாம் கொண்டு போகுதுன்றது வந்து அது கடவுள் கொடுக்குற பாக்கியம். ஸோ நான் அப்படியே ட்ராவல் பண்ணி தான் நிறைய மூவிஸ் ஒர்க் பண்ணேன். இப்போ நான் வந்து கரண்ட்டாக பார்த்தீங்கன்னா காஸ்பல் ஆல்பம்ஸ் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் தான் அதிகமாக பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா ஒரு ஸ்டேஜ் நான் சார்கிட்ட 2 இயர்ஸ் இருந்தேன். அதுக்கப்புறம் எனக்கு வந்து வேற ஒரு பெரிய மியூசிக் டைரக்டர் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. ஸோ அந்த மியூசிக் டைரக்டர் நான் ஒரு 6 மந்த்ஸ் தான் ஒர்க் பண்ணேன். ஏன்னா அந்த டைம் கொரோனா லாக்டவுன் பீரியட். ஸோ டோட்டலாக எனக்கு ஒரு 20 ஃபிலிம்ஸ் நான் ஒர்க் பண்ணியிருப்பேன். ஆன் போர்டில் 20 ஃபிலிம்ஸ் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன், ஆன் அண்ட் ஆஃப். நிறையத்துக்கு பேக்ரவுண்ட் ஸ்கோர், நிறையத்துக்கு அடிஷ்னல் ப்ரோக்ராமிங், அந்த மாதிரி நிறைய ஒர்க் பண்ணியிருக்கோம் ஃபுல்லாக. பட் நம்ம ட்ரீம் பண்ணுற ஒரு விஷயத்தை அச்சீவ் பண்ணணுன்றதுக்காக நம்மளோட ஓட்டை வந்து சில பெரிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தவற விட்டும் நம்ம மூவ் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ நான் இவ்வளோ நாள் சத்யா சார் கூட இருந்தேன்னா நான் வேற ஒரு லைனில் இருந்திருக்கலாம். பட் அந்த வயசில் என் மெச்சூரிட்டிக்கு நான் அந்த 2 இயர்ஸில் அவரோட ஒரு 11 படத்தில் நான் வந்து முன்ன பின்ன 11 நினைக்கிறேன், 11 or 7 எனக்கு கரெக்டாக தெரியல. அத்தனை படங்களில் என்னோட உழைப்பும் அதில் சின்ன பார்ட்டாக இருந்து அவுட்புட்ஸ் வந்திருக்கு. நாங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணியிருக்கோம். நிறைய பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் நான் மீட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு வந்து கொடுத்தது வந்து சத்யா சார். ஸோ இதுக்கான ஃபவுண்டேஷன் என்ன ஒரு சவுண்ட் இன்ஜினியராக உருவாக்குனது தான் மனோஜ் சார், ரெட்டி சார், ராகவ் சார், இவங்க எல்லாமே இந்த சவுண்ட் டெக் மீடியா நான் உருவாக்கி நான் இந்த ஃபீல்டுக்குள்ளே இப்படி நான் வந்து ட்ராவல் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே. ஸோ ரொம்ப அழகாக உங்களோட அந்த பயணத்தை சொன்னீங்க. ஸோ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போதே சொன்னீங்க, நான் ரொம்ப சின்ன வயசில் ரொம்ப ஒரு விளையாட்டுத்தனமாக ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டுட்டு உள்ளே போனேன் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்க படம் ஒத்த செருப்பு வாஸ் அ கல்ட் மூவி. இப்போ வரைக்கும் ஒரே கேரக்டரில் பார்த்திபன் சார் பண்ணியிருப்பாரு. மியூசிக் ரொம்பவே அதில் நிறைய ப்ளே பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி ராங்கி த்ரிஷா மேமோட ஒரு மூவி. ஸோ இப்படி இந்த மாதிரி பெரிய பெரிய மூவிஸில் ஒர்க் பண்ணும்போது நீங்கள் சின்ன பையனா உள்ளே போறீங்க, ஒரு பயமும் பதட்டமும் இருந்ததா? எங்கேயாவது ஏதாவது சொதப்பிடக்கூடாது, வி ஷுட் கிவ் அவர் பெஸ்ட் அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்ததா? கரெக்ட். பயமும் பதட்டமும் எப்போ வரும்னா நமக்கு வந்து விஷயங்கள் தெரிய வர்றப்போ, ஒரு அளவுக்கு தெரிய வரப்போ, இல்லாட்டி ஒரு ஏஜ் மெச்சூரிட்டிக்கு அப்புறம் அந்த பயம் பதட்டம் வரும். நம்ம இந்த ஃபீல்டில் கிரேசியாக இருக்கும். தப்பு பண்ணணும்னு தெரியாமல் கூட நிறைய தப்பு பண்ணியிருப்போம் அந்த காலத்தில். எப்படின்னா ஆச்சரியமாக தான் இருந்துச்சு எனக்கு உள்ளே போகும்போது. இப்போது ராங்கி படத்தோட அந்த ஒரு இன்ட்ரடக்ஷன் ட்ராக் ஒன்று இருக்குது, அத்தைக்காரின்னு ஒரு பாட்டு இருக்குது. ஸோ அதில் நான் வந்து நான் போகிறதுக்கு முன்னாடியே சார் கம்போஸ் பண்ணிலாம் வச்சுருந்தார்.
அதை கேட்கும் போது எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா இன்னைக்கு எனக்கு அதை தான் வெளியே ஓடிடுறேன் சார், ஓகே. இப்படிப்பட்ட ட்ராக்ஸ்லாம் நல்லா உருவாக்க முடியாது. அப்படி இருந்த என்ன நீயும் பியூட்டிஃபுல் ட்ராக்ஸ் ஒர்க் பண்ணலாம் அப்படின்றதுல தான் அதே படத்துல வந்து பனித்துளின்னு ஒரு பாடல் இருக்கு. அந்த பாடலை கம்போஸ் பண்றப்போ நான் அது ஸ்கிராச்ல இருந்து அவர் கூட ஒர்க் பண்ணேன். ரொம்ப லைக் ஒரு சாதாரண ஒரு மைண்ட் செட், ஒரு ஒரு நைட் டைம் இருக்கும் சார். எப்பவுமே நைட்ல தான் அதிகமாக ஒர்க் பண்ணாரு. வந்தாரு லைக் அடுத்த நாள் இப்போ வந்து லிரிசிஸ்ட்லாம் வர போறாங்க. ஸோ ஒரு டியூன் ஒன்று பண்ணணும்னு சொல்லி நாங்கள் 2 பேரும் உட்காந்துருக்கோம். கீபோர்டு ஓப்பன் பண்ணி வச்சுட்டு சிஸ்டம்லாம் ஆன் பண்ணிட்டு ஒரு 10 நிமிஷம் சார் ரொம்ப சைலண்ட், எப்பவுமே சைலண்டாக இருப்பார். சாரோட பாடி லாங்குவேஜ் பார்த்தீங்கன்னா யோசிக்கிறாரா இல்லை என்ன ஒரு ஸ்டேட், ரொம்ப சைலண்ட் ஸ்டேட்டில் இருக்கும். அது அது நல்ல ஞானமுள்ளவங்க வந்து சைலண்டாக இருப்பாங்க இல்லையா, ரொம்ப சைலண்டாக இருக்காரு. நானும் சார் அடுத்து என்ன சார் பண்ண போகிறேன்னு இருங்க யோசிச்சுட்டு இருக்கேன். அந்த கீபோர்ட் மேலே கை வச்சோன்னே இசை மழை தான் பெஞ்சுதுன்னு நான் சொல்லுவேன். அந்த ஃப்ளோ, அந்த பனித்துளி அங்கே பெஞ்ச மாதிரி ஒரு அந்த ஒரு ஃப்ளோ அவர்கிட்ட இருந்தது. அந்த பியானோவில் ஃபஸ்ட்டு கம்போஸ் பண்ணார். அப்புறம் என்கிட்ட வந்து சொன்னார் என்ன பண்ணலாம். நான் வந்து என் மைண்டில் இருந்த ஒரு கிட்டாரிஸ்ட்டை கூப்பிட்டு போனேன். சார் இவங்ககிட்ட ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு சார் சொல்லிட்டு ஜாஷ்வா சத்யான்னு ஒருத்தர் பெரிய கிட்டாரிஸ்ட் அவர் கூட நாங்கள் ஒர்க் பண்ண போனோம். அவர் அடுத்தடுத்த பாட்டை மெருகேற்றிட்டே வராங்க. ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் அது முடிஞ்சது, ரிதம் செக்ஷன் முடிஞ்சது. அடுத்த நாள் லிரிசிஸ்ட் வராங்க. லிரிசிஸ்ட் வந்து உட்காந்து அவங்க வந்து எப்படி அதை இமேஜின் பண்ணியிருப்பாங்க. புல்லட்ஸ் வந்து பனித்துளியாக பெய்யுதுன்ற மாதிரி லிரிக்ஸும் அதோட வரிகள்லாம் வந்து ரொம்ப அட்டகாசமாக எழுதியிருப்பாங்க. நான் வந்து அதெல்லாம் பார்த்து ஸ்டன் தான் ஆனேன். ஸோ இதெல்லாம் முடிஞ்சு வர்றப்போ என்கிட்ட வந்து இப்போ நீ மிக்ஸ் பண்ணும்போது எனக்கு எப்படி இருக்குன்னா ஒரு கல்ட்டை நான் வந்து இப்போ நான் கை வைக்க போகிற ஒரு 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 பாட் மேக்கர் வந்து ஒரு பாட்டை செஞ்சு வச்சிருக்க நிலைமை நான் போய் கை வச்சது குழப்பிடக்கூடாதுன்னு சொல்லி ஒரு பயத்தோடவும் பதத்தோடவும் அதை அணுவி அதுக்கப்புறம் அது வெளில அவுட்புட்டாக வரும்போது தியேட்டரில் நாங்கள் பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. ஏன்னா ஒரு நாள் அந்த பாட்டு வரல, 1.5 வருஷம் ஆச்சு அந்த ப்ராசஸ். ஏன்னா எப்போ டைரக்டர் சார் கதை சொல்லி அந்த படங்களை போயிட்டு சரவணன் சார் தான் டைரக்டர். ஸோ அந்த படத்தோட ஃப்ளோவில் பாட்டு நடுவில் 2-3 பாட்டு கம்போஸ் பண்ணி பேக்ரவுண்ட் ஸ்கோர்ஸ் ஒர்க் பண்ணி அந்த படமாக உருவாகி வர்றதுக்கு வந்து அதான் சொன்ன மாதிரி ஒரு கிவ் பர்த் ப்ராசஸ் தான். அது ஒரு குழந்தை பிறக்கிற 9 மாதம் ப்ராசஸ் மாதிரி இது 1.5 வருஷம் ப்ராசஸ். அது அவுட்புட்டாக வெளியில் வரப்போ எங்களுக்கு ஆச்சரியமாக தான் இருக்குது. இப்போ பீப்புள் சொல்லிடலாம் ஒரு 3 நிமிஷம் பாட்டை கேட்டு நல்லா இருக்குன்னு ஒரு வார்த்தையில் சொல்லிடலாம். ஆனால் அதோட உழைப்பும் அதில் வர ஒரு சவுண்டையும் எப்படி ரெக்கார்ட் பண்ணுறாங்க, அதில் ஒர்க் பண்ணுற ஆர்டிஸ்ட் எவ்வளோ இன்வால்வ்மெண்ட் கொடுப்பாங்கன்றதுலாம் வந்து அந்த ஃபீல்டில் இருக்கவங்களுக்கு தான் தெரியும். ஏன்னா இப்போ நம்ம ஒரு பேப்பரில் ஒரு வேர்டு எழுதுகிறோம், ஒரு எழுத்து எழுதுகிறோம், நம்மளோட கைகளுக்கு அந்த வரி வந்து நம்ம கைகள் அழகாக தெரியுது. மற்றவங்க பார்வையில் அது நல்லா தெரியலன்றனால அது நல்லா எழுதலைன்றது அர்த்தம் கிடையாது இல்லையா. ஸோ அந்த மாதிரி நிறைய பார்த்துருக்கேன் நான். சாரோட இன்னும் அவரோட கம்போசிஷன்லாம் சில கல்ட் கம்போசிஷன்ஸ் வெளில தெரியாமையும் இருக்குது. எங்களோடது நிறைய விஷயங்கள் தெரியல. இப்போ நான் சார்கிட்ட ஒர்க் பண்ணியிருக்கேன், அதை தாண்டி நிறைய மியூசிக் ப்ரொடியூசரோட ஒர்க் பண்ணியிருக்கேன். பட் இப்போ என் பேஷனை நான் மூவ் பண்ணி இப்போ நான் எங்கே இருக்கேன்னு சில பேருக்கு தெரியல, நான் என்னவா பண்ணிட்டு இருக்கேன்னு யாருக்கும் தெரியாது. ஏன்னா அது நாளடைவில் எங்களோட இப்போ நான் மூவி டைரக்டராகவோ மியூசிக் டைரக்டராக இருந்தேன்னா என்ன வெளில தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நான் இந்த ஃபீல்டில் நான் வேறு ட்ராக் சூஸ் பண்ணி போயிட்டேன். ஸோ ஐ டூ அக்வஸ்டிக்ஸ். இப்போ நீங்கள் பார்க்குற இந்த பேனல் நான் தனியாக ஒரு கம்பெனியோட டைப்பில் ஐ டூ அக்வஸ்டிக்ஸ். நான் டீச் பண்ணுறேன். இப்போ ஆன்லைனில் மல்டிபிள் கண்ட்ரீஸில் நான் டீச் பண்ணிகிட்ருக்கேன். சவுண்ட் இன்ஜினியர் டீச் பண்ணுறேன், ஆல்பம்ஸ் பண்ணுறேன், காஸ்பல் ஆல்பம்ஸ் பண்ணுறேன். காஸ்பல் ஆல்பம்ஸ்லாம் நீங்கள் எங்கே டிவியில் நீங்கள் பார்க்க முடியாது இல்லையா, யூடியூப்பில் பார்க்கலாம். சில சேனல்ஸ் சின்ன காஸ்பல் சேனல்ஸில் பார்க்கலாம். இப்போது நிறைய இது பக்தி ரிலேட்டட் பாடல்கள் எல்லாமே பெருசாக ப்ராப்ளம் அடையாது. அது ஒரு பாடல் ரொம்ப பிடிச்சவங்க கனெக்ட் பண்ணவங்க கேட்டுப்பாங்க, அந்த மாதிரி இருக்கும். ஸோ அந்த ட்ராக்குள்ளே நாங்கள் ட்ராவல் பண்ணுறோம். அண்ட் மோர் அபவுட் பேஷன் இஸ் சவுண்ட் இன்ஜினியரிங், மிக்ஸ் அண்ட் மாஸ்டரிங். ஸோ என்னோட ட்ரீமை நான் எப்படி என்ன ஃபுல்ஃபில் பண்ணிக்கிறதுக்காக ஒரு 3 இயர்ஸாக நான் வந்து ப்ராசஸ் பண்ணி வடபழனி பெரியார் பாதையில் என்னோட ஓன் ஸ்டுடியோவை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு 1 இயராக முடிகிற ஸ்டேஜில் இருக்குது. ஸோ நீங்கள் அங்கே என்ன ட்ரீமோட நான் அதை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிகிட்ருக்கேன்னா இப்போ உள்ள கரண்ட் ட்ரெண்டில் பார்த்தீங்கன்னா பாட்காஸ்ட் வந்து அதிகமாக போயிட்டு இருக்குது. நம்ம இந்த மாதிரி இன்டர்வியூஸ் நிறைய பீப்புள் பார்க்குறாங்க. ஸோ அதுக்கான ஒரு ஷூட் ஃப்ளோர் உள்ளே வந்து இப்போ இந்த மாதிரி சாங்ஸ்க்கான ரெக்கார்டிங் ஸ்பேஸ் இருக்குது. இதே சாங்ஸை மிக்ஸ் பண்ணுறதுக்கு மிக்ஸ் மாஸ்டரிங் ஸ்பேஸ் இருக்குது. படத்தை மிக்ஸ் பண்ணி கொண்டு வரதுக்கு டால்பி அட்மாஸ், பீப்புள் மியூசிக் ஜாம் பண்ணுறதுக்கு ஜாம் ரூம், ரெக்கார்டிங் ரூம்னு சொல்லி இதெல்லாம் மைண்டில் இதை வந்து நம்ம இவ்வளோ வருஷம் எக்ஸ்பீரியன்ஸில் தான் இதெல்லாம் எனக்கு வேணும், இதெல்லாம் நான் வந்து பண்ணணும், என் பேஷனை நான் வந்து விரிவாக்கணும்னு சொல்லி இதை இவ்வளோத்தையும் நான் பிளான் பண்ணி ஒரு இடத்துல வடபழனியில் ஒரு ஸ்டுடியோ வந்து கன்ஸ்ட்ரக்ட் ஆகிட்டு இருக்கு. அந்த இடமும் பை கிரேஸ் கடலோட இதில் தான் நமக்கு எல்லாமே பை கிடச்சிட்ருக்கு ஒவ்வொரு ஸ்டெப்பாக. ஏன்னா அது நம்ம வந்து ஒரு லோன் ப்ராசஸ் பண்ணியோ இல்லை கவர்மெண்ட் ரிலேட்டடாக நம்ம ஒர்க் பண்ணியோ, ஏன்னா நம்ம அவ்வளோ பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் அதில் போடுறோம், லட்சங்களை நம்ம அதில் போடுறோம். எதை நம்பி போடுறோம்னா நம்ம வந்து நம்மளோட திறமையை தாண்டி கடவுள் நம்பி போடுறோம். எனக்கு இந்த தொழிலை கொடுத்துருக்கீங்க, இந்த ஒரு தாளத்தை கொடுத்துருக்கீங்க, உங்களை நம்பி நான் வந்து இந்த ஃபீல்டில் இறங்குறேன், நீங்கள் எங்களை ஆசீர்வதிங்கன்னு சொல்லி அந்த ப்ராசஸ்க்குள்ளே தான் கிரேஸியாக ஸ்டார்ட் ஆனது. ஒரு பேஷனாக இருந்தது ப்ரொஃபஷனாக மாறி, ப்ரொஃபஷனாக இருக்குது ஒரு தாகமாக மாறி, அதை வந்து நான் ஒரு
என்னோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் லெவல் ஒரு கோல் ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா அந்த கோலை கம்ப்ளீட் பண்ண அடுத்த ஒரு கோல் கிரியேட் ஆகிடும் இல்லையா, அந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இப்போ என்னோட கோலாக இது வந்து கிரியேட் ஆகி இவ்வளோ பெரிய விஷயமா அது அந்த மாறி மாதிரி நிக்குது. ஆல் தி வெரி பெஸ்ட் ஃபார் தேங்க்யூ தட். தேங்க்யூ. ஸோ இப்போ நீங்க சொல்லியிருந்தீங்க சவுண்ட் இன்ஜினியரிங்ல இவ்வளோ விஷயம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நாங்க தியேட்டர்ல பார்க்கும்போது கண்டிப்பா எங்களுக்கு இதெல்லாம் தெரிய போறது கிடையாது. ஸோ மக்களாகிய நாங்க தியேட்டர் போனா இந்த விஷயம்லாம் நீங்க நோட் பண்ணுங்க, இதெல்லாம் வந்து ஸ்பெசிஃபிக்கா ஸ்பெஷலா இருக்கும், நோட் பண்ணி பாருங்க, அடுத்த வாட்டி மூவி பார்க்குறப்போ நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னா எதெல்லாம் சொல்லுவீங்க? கண்டிப்பாக நான் பீப்புள் கிட்ட நோட்டீஸ் பண்ண சொல்ல வேண்டிய ஒரே விஷயம், மேஜரான விஷயம் என்னன்னா, படம் முடிகிற வரைக்கும் உட்காருங்க ஃபர்ஸ்ட். ஓகே. முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் கிளம்புனீங்கன்னா ஏன் எண்டு கிரெடிட்ஸ் கொடுக்குறாங்கன்னா, இப்போ நமக்கு வந்து மியூசிக் டைரக்டரோட பேர்லாம் முதல்ல போட்டுருவாங்க. ஆமா. நீங்கள் ஒத்த செருப்பில் பார்த்தீங்கன்னா பெருசாக பேக்ரவுண்ட் ஸ்கோர் சவுண்ட் இன்ஜினியர்னு போட்டு என் பேர் இருக்கும். ஓகே. அது என் ஃப்ரெண்ட்ஸோ என் ஃபேமிலி மட்டும் தான் அதை ஐடென்டிஃபை பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த கிரெடிட்ஸ் கொடுக்குறாங்க. அந்த கிரெடிட்ஸ் கண்டிப்பாக அந்த லாஸ்ட் பேஜ் தான் கொடுப்பாங்க. ஸோ இந்த படம் பிடிச்சிருக்குன்னா அது யார் ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னு அதை பார்க்கணும். ஏன்னா இப்போ எங்களோட ஒர்க் ப்ரெசன்டேஷன் முன்னாடி நடந்துருச்சு, நாங்கள் பின்னாடி எங்கள் பேர்களை தான் போடுவோம். நான் ஒரு ஒருத்தர் வந்து நான் தான் நடித்தேன், நான் தான் பண்ணேன், நான் தான் சொல்ல முடியாது. ஸோ யார் பண்ணியிருக்காங்கன்றதை பாருங்கள். அண்ட் மோரோவர் உள்ள நீங்கள் ஒரு படத்தை ஃபோக்கஸ் பண்ணும் போது அது நல்லா இருக்கா நல்லா இல்லையான்றதை தாண்டி அதை என்டர்டெயின் பண்ணவும், அது அந்த கதையோட பிளெண்ட் ஆகி போகவும் ட்ராவல் பண்ணுங்கள். அதே மாதிரி மியூசிக் ரிலேட்டடாக சொல்ல போனால் அந்த சீனுக்கு வர பிஜிஎம்ஸ், இது இங்கே பார்த்த மாதிரி இருக்குது, அங்கே பார்த்த மாதிரி, மொத்தமாக 13 கட்டை 7 கட்டைனா மேஜர் மைனர்னா இவ்வளோ தான் ஸ்கேல். மியூசிக் ஒரு ஃபார்மேஷன் தான். அதை வந்து எவ்வளோ புஷ் பண்ணாலும் கிட்ட ஒரு ஸ்டேஜ்குள்ளே ஒரு ஒன்றா வந்துடும், ஒரு பிளெண்டுக்குள்ளே வந்துடும். இசைன்றது எப்படி, நீங்கள் சவுண்டு தான் இசை. அது எப்படி மாறுதுன்னா, ராகத்தில் கத்தலைன்னா நல்லா இருக்க மாட்டுது, ராகத்தில் கத்தா நல்லா இருக்குது. அப்போ ராகம்ன்றது ஒன்று தேவை. ஸோ தேவைப்படுற அந்த ராகம் எடுத்து பண்ணால் மல்டிபிள் ராகம் மேக்ஸிமமே இவ்வளோ தான், ஒரு சர்க்கிள்குள்ளே தானே எல்லாமே அடங்கியிருக்கு. ஸோ அந்த மியூசிக்கை கம்பேர் பண்ணாமல் அந்த இடத்துல அந்த மியூசிக்கோட கனெக்ட் பண்ண ட்ரை பண்ணணும். அண்ட் அதை எப்படி பிளேஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ சரவுண்ட் எஃபெக்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பின்னாடியிலேருந்து முன்னாடி ஓடுற மாதிரிலாம் இருக்கும். இப்போ ஃப்ளைட் போகிற சவுண்ட் எஃபெக்ட்ஸ்லாம் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் எப்படி பண்ணுறாங்கன்றத பீப்புள் ஐடென்டிஃபை பண்ணலாம், அதை என்ஜாய் பண்ணலாம். நிறைய விஷயங்கள், நிறைய புது சவுண்ட்ஸ் வர ஆரம்பிச்சிருக்கு, அதை ஐடென்டிஃபை பண்ண சொல்லுவேன். ஏன்னா ரியல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸும் எலக்ட்ரானிக் சவுண்ட்ஸும் மிக்ஸ் ஆன இந்த உலகத்தில் ரியல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறாங்க, எலக்ட்ரானிக் மியூசிக் எப்படி யூஸ் பண்ணுறாங்க, அண்ட் மியூசிக் எப்படி இவால்வ் ஆகிருக்குன்றத பார்க்கலாம். இப்போ என்னென்னா மோஸ்ட் அது ஹை பெய்டும் சரி, ஹையர் ஆஃப் என்டர்டெயின்மெண்ட்டும் சரி இஸ் மியூசிக். விஷுவலை தாண்டி மியூசிக் தான் ஹையர் என்டர்டெயின்மெண்ட். எங்களுக்கு இது தொழில், உங்களுக்கு அது என்டர்டெயின்மெண்ட். ஸோ அந்த என்டர்டெயின்மெண்ட் ஃபீல்டுக்குள்ளேயே இருக்கிறதுக்கு எதிர்பார்க்குறோம் நாங்கள் பீப்புளை. இன்னும் நிறைய டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் மியூசிஷியன்ஸ் வந்து வெளில தெரியாமல் இருக்காங்க இந்த ஃபீல்டில். நிறைய இண்டிபெண்ட் ஆர்டிஸ்ட் இருக்காங்க. நிறைய பேர் தனித்தனியாக நிற்கும் போது, தனிமையில் நிற்கும் போது அது கஷ்டமாக இருக்கும். அவங்க குழுவாக சேர்ந்து நிற்கும் போது ஒரு பயங்கரமான அவுட்புட் வரும். ஸோ அப்ரிசியேஷன்ஸ் பிரிங் மோர் ஆஃப் கனெக்ஷன்ஸ், அண்ட் கனெக்ஷன்ஸ் பிரிங்ஸ் மோர் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பிரிங் பீப்புள் டு ஷோ அவுட் வாட் தே டூ. அந்த மாதிரி ஒரு ட்ராக் இருக்குது. அந்த ட்ராக் என்ன நடக்கும்னா, நான் மட்டும் முன்னேறாமல் என் கூட 4 பேரை நான் கூப்பிட்டு வந்து வருவேன் வெளியில். ஸோ எங்களை மாதிரி நிறைய பேர் வெயிட்டிங்கில் இருக்கிறோம். ஸோ எங்களோட அவுட்புட்ஸை நாங்கள் வெளில காட்டுறதுக்கு. ஸோ இந்த மாதிரி இப்போ நீங்கள் எங்களை அப்ரிஷியேட் பண்ணுறீங்க. இப்போ நீங்கள் வெறும் இன்டர்வியூ எடுக்கல, யூஆர் அப்ரிஷியேட்டிங் மை ஒர்க். நான் இந்த ஒர்க் பண்ணியிருக்கேன்னு சொல்லி என்னை தேடி என்கிட்ட வந்து நீங்கள் பேசும்போது நான் பண்ணியிருக்கேன்னு வெளியில் தெரியும். ஸோ வெளியில் தெரியும் போது என்ன வந்து இவன் தானே பண்ணியிருக்கான் அப்படின்னு இக்னோர் பண்ணாமல் இவங்க பண்ணியிருக்காங்கன்ற அப்ரிசியேஷனுக்குள்ளே கொண்டு போகும்போது எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பிறகுது. என் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்னால் என்ன மாதிரி வர அடுத்தடுத்த பீப்புளுக்கு இன்னும் கேட்வேஸ் ஓப்பன் ஆகுது. ஸோ இந்த ஃபீல்டு வளருது. ஸோ ரொம்ப அழகாக சூப்பராக சொன்னீங்க. உங்களோட இவ்வளோ ஜேர்னி, இவ்வளோ விஷயங்கள் எங்களுக்காக ஷேர் பண்ணீங்க. ஸோ நான் கேட்கக்கூடிய ஃபைனல் கொஷின் அப்படின்னா இதுதான். கண்டிப்பாக மியூசிக் டைரக்ஷனுக்கு வரணும்னு ஆரம்பத்தில் உங்களை மாதிரி நினச்சி, சவுண்ட் இன்ஜினியரிங்னா வேறு, மியூசிக் டைரக்ஷன்னா வேறு, இப்போ வரைக்கும் அதை படிக்கக்கூடிய அந்த மாணவர்கள் கன்ஃபியூஷனில் தான் இருக்காங்க. சவுண்ட் இன்ஜினியரிங்னா என்ன, மியூசிக்னா என்ன அப்படிங்கிற நாலேஜ் கிடையாது. ஸோ நீங்கள் இப்போ ஒரு சவுண்ட் இன்ஜினியராக இவ்வளோ பாதையை கடந்து வந்திருக்கீங்க. ஸோ நீங்கள் இப்போ வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, இப்போ இதை படிக்கணும்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு என்ன அட்வைஸ் கொடுப்பீங்க, இல்லை ஒரு டிப் கொடுப்பீங்க? இதெல்லாம் கற்றுக்கோங்கடா கண்ணா, நல்லா வந்துடலாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா எதை சொல்லுவீங்க? கண்டிப்பாக நான் சொல்ல நினைக்கிற விஷயம் என்னன்னா, ஒரு ஃபீல்டை சூஸ் பண்ணுறோம் அப்படின்றத தாண்டி பேஷனோட தான் வாழ்க்கையை மூவ் பண்ணணும். பேஷன் இல்லாத லைஃப் என்ன நடக்கும்னா உங்களுக்கு வெறுமையை கொடுக்கும், எம்டினஸை கொடுக்கும். ஸோ ஒரு பேஷனாக, ஒரு மியூசிக்கை கெரியராக பேஷனாக கொண்டு வர உங்களுக்கு நான் என்ன அட்வைஸ் கொடுப்பேன் அப்படின்னா, ஏதாவது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை நல்லா கற்றுக்கோங்க. அதில் நான் கற்றுக்கிட்டே இருக்கிறேன்ற எண்ணத்தோடு ட்ராவல் பண்ணும்போது இன்னும் அதிகமாக கற்றுப்பீங்க. அண்ட் ஒரு தெளிவோட ஒரு 4-5 இடத்துல ரிசர்ச் பண்ணி 4-2 விஷயங்களை கேட்டுட்டு, ஒரு 4 பேர்கிட்ட நல்லது கெட்டது கேட்டுக்கிறது தப்பு கிடையாது. பெரியவங்க கிட்ட விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணிவிட்டு, பேரண்ட்ஸாக இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், தெரிஞ்சவங்களா இருக்கலாம், அவங்களோட டிஸ்கஸ் பண்ணிவிட்டு, கரண்ட் கூகுளில் என்னென்ன இன்ஸ்டியூட்ஸ் இருக்குது, இது ரிலேட்டடாக என்னென்ன படிப்புகள் இருக்குது, இதை நான் படித்தா எங்கே என்னோட கெரியர் முடியும்,
இந்த இயரில் ஸ்டார்ட் பண்ணால் இந்த இயரில் எப்போ முடியுன்ற அந்த கால்குலேஷன்ஸோட நீங்கள் படிக்க போகிற கோர்ஸோட வேலை வாய்ப்புகளையும் அவுட்புட்ஸும் தெரிஞ்சுட்டு அதை சூஸ் பண்ணுங்கள். மியூசிக் டைரக்டர்னா மியூசிக் ப்ரொடக்ஷன் கோர்ஸ் அதை சூஸ் பண்ணுங்கள். சவுண்ட் இன்ஜினியர்னா சவுண்ட் இன்ஜினியரிங் கோர்ஸ் அதை சூஸ் பண்ணுங்கள். அது மல்டிபிள் டாஸ்காக இருக்குது. மந்த்லி ப்ரோக்ராம் இருக்குது, இயர்லி ப்ரோக்ராம் இருக்குது, டிப்ளமோ இருக்குது, டிகிரி இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து எதை படிக்க போகிறோன்ற தெளிவோட ஒரு கோர்ஸை படிச்சுட்டு அதில் ஒரு சர்டிஃபைடு இன்ஜினியராக ஆனதுக்கப்புறம் அதோட உங்களோட நாலேஜை அதோட பிளெண்ட் பண்ணி நீங்கள் ஒரு ஃபீல்டுக்குள்ளே வர்றப்போ உங்களுக்கு கிரேட்டர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு காத்துட்டு. ஸோ ரொம்ப அழகான ஒரு அட்வைஸ் கொடுத்தீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த சவுண்ட் இன்ஜினியரிங் ஃபீல்டில் வரவங்க மட்டும் இல்லாமல் எல்லாருக்குமே இது பொருந்தக்கூடிய ஒரு அறிவுரையாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் நீங்கள் ரொம்ப நன்றி, இவ்வளோ விஷயங்கள் எங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. உங்களோட கடந்து வந்த பாதை குறித்தும் அண்ட் சவுண்ட் இன்ஜினியரிங்னா என்ன அப்படிங்கிறது குறித்தும் எங்களுக்கு நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. ரொம்ப நன்றி. அண்ட் நீங்கள் உங்களோட லைஃப்பில் மென்மேலும் வளரணும், அண்ட் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி அந்த ஸ்டூடியோவும் ரொம்ப அழகாக வரணும் அப்படின்னு மக்கள் தொலைக்காட்சி சார்பாக எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். ரொம்ப நன்றி. நன்றி.